ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி என்ன சமையல்னு நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஏன்னா நம்ம ஷார்ட்ஸில் போடுறது இப்போலாம் வாரத்தில் 2 நாள் 3 நாள் நான் லாங் வீடியோவும் போடுறேன். நீங்கள் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகும் போட்டாச்சு. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தக்காளியும் போட்டுக்கலாம். பாருங்கள், போன தடவை வாங்கின தக்காளி கொஞ்சம் நேரம் கம்மியாக தான் இருந்தது. இல்லைன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லட்டு மாதிரி, அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே ரெட் ரெட் கலரில் இருக்கும் தக்காளி. அந்த மாதிரி இருக்கும்போது பார்க்கணும்னு தோணும். அந்த மாதிரி தான் முருங்கைக்காயும் இல்லையா? சில காய்கறிலாம் நம்ம பார்க்கும்போதே வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரி சதக்காயாக வாங்கணும்னு வாங்கினோம்னாலே 2 நாளில் இப்போல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு காய் 5 ரூபான்னு கொடுத்தாங்க. சரி, நம்ம அங்கேயே வாங்காமல் நம்ம தெரிஞ்சவங்களுக்கும், அவங்க வயசானவங்க இல்லையா, நம்ம நம்ம அந்த 5 காய் வாங்குறதுனால அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் சீக்கிரம் விற்றதுன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? லாபம் கிடைக்குதோ இல்லையோ, அந்த காய்கறி வந்து வேஸ்ட் ஆகாமல் விற்றுட்டோங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு 5 காய் வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், இதுக்கு நான் தேவையான ஒரு 3 பத்தை தேங்காய், 3 வரமிளகாய், கொஞ்சம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி சரி விற்றாங்க. அதை நம்ம ரொம்ப நாள் நேதிக்க அமாவாசைங்க, அதாவது அமாவாசைக்கு நம்ம முருங்கைக்காய் சேர்க்க முடியாது இல்லையா? சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி செஞ்சுருவோம். 2 நாள் இருந்தால் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி வாடி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காய் சதக்காய் வாங்கிட்டு வந்தாலே இப்போலாம் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே 3 நாளுக்கு மேலே தாங்க மாட்டேங்குது. ஓகே, நம்ம செஞ்சுருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா இது என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் மருமக பொண்ணு, எனக்கு எல்லாருக்குமே இந்த இந்த முருங்கைக்காய் மசால்னால் ரொம்ப ஃபேவரெட்டு தான். இதுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கி கொஞ்சம் போல் அதுக்கு தேவையான அளவு, அதாவது காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த பக்கம் நம்ம மசாலாவை அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போலாம் நான் லாங் வீடியோ நிறைய போட தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன். ஆனால் நிறைய சப்போர்ட்டும் பண்ணுறீங்க. அது என்ன சொல்கிறது, எப்பயுமே நம்ம எடுத்தோடனே ரொம்ப இதாக ஆகணும்னா அதெல்லாம் முடியாது இல்லையா? நீங்களும் என்னுடைய வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும். பிடிச்சா தானே நீங்கள் வீடியோக்குள்ளே வந்தே பார்ப்பீங்க. அந்த மாதிரி நான் பிடிச்ச மாதிரி நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் பாதி இது வெந்தோடனே, முருங்கைக்காய் வெந்தோடனே ஒரு 6 7 கத்திரிக்காய் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். எப்பயுமே நீங்கள் அது குழம்பு பண்ணாலும் சரி, இந்த மாதிரி மசால் பண்ணாலும் சரி, நல்ல தடிப்பமான காயாக இருந்தால் நீங்கள் கால்வாசி வெந்தோடனே போட்டுருங்க. ரொம்ப முருங்கைக்காய் வந்து நடுத்தர காயாக இருந்ததுன்னா நீங்கள் பாதி வெந்தோடனே கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப குழஞ்சி போய்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இந்த பக்கம் நான் ஒரு 3 கேரட் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதை கட் பண்ணி இப்போ இந்த பக்கம் நம்ம வேக போட்டுக்கலாம். நான் முன்னாடிலாம் வதக்க தான் செய்வேன். கேரட்டை வதக்கி தண்ணி கொஞ்சம் போல் ஊற்றி தான் நான் எப்பயுமே சட்டியில் டைரெக்டாக இது பண்ணிடுவேன். இப்போல்லாம் என் பேத்தி சாப்பிட்றனால ஓகே, நம்ம ஒரு விசில் விட்டோம்னா பேத்திக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா? அதனால் நான் இப்போ எந்த காய்கறினாலுமே இப்போ நான் ஒரு விசில் விட்டுறது. ஏன்னா எங்கள் பேத்தி சாப்பிட்றனால. ஏன்னா கொஞ்சம் நம்ம வேக்காடு இல்லாமல் கொடுத்தோம்னா குழந்தைக்கு சேருமோ சேராதோன்னு ஒரு மனசில் தோணுது. அதனால் ஒரு விசில் விட்டுருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா இதில் வேகிறதுக்கும் அதில் வேகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம நல்லா காய்கறி வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இதில் வந்து ஒரு 3 வெள்ளைப்பூடு வந்து தட்டி வச்சுருக்கேன். சில நேரங்களில் நம்ம வெள்ளைப்பூடு வெங்காயம்லாம் சேர்க்காத ஒரு நாட்கள்லாம் வரும். அன்னைக்குன்னு பாருங்கள், முருங்கைக்காய் சாப்பிட்ணுன்னு தோணும், கத்திரிக்காய் சாப்பிட்ணுன்னு தோணும், எல்லாம் அந்த மாதிரி தோணும். சரி, ஓகே, நாளைக்கு வியாழக்கிழமை, அதாவது மறுநாள் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுற அன்றைக்கி மறுநாள் வியாழக்கிழமை, ஓகே நம்ம இன்றைக்கி புதன்கிழமையே நம்ம செஞ்சுருவோம் அப்படின்றது. அமாவாசை வந்துடுது, ஏகாதசி வந்துடுது, துவாதசி வந்துடுது, வெங்காயமே சேர்க்க முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதத்தில் ஒரு 10 நாள் சேர்த்தா ரொம்ப அதிசயமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நான் கையில் வச்சு தான் வீடியோ எடுக்கிறேன். கை வலி வந்துடுது, பேக் பெயின், ஒரு வாரமாக பேக் பெயின் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரமாக சரி ஹாஸ்பிட்டல் போகலாம், இன்றைக்கி இப்போ வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு வேண்டாம், நாளை கழித்து போய்க்கோன்ட்டு இப்படியே நான் ஒரு வாரமாக அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போயிட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். நமக்கு கேரட் வந்து ஒரு விசில் விட்டு நம்ம அமர்த்திக்கலாம். 2 விசில் விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே காய்கறி விடும்போது ஒரு விசில் மட்டும் விடுங்க. அந்த மாதிரி பேக் பெயின் வந்துடுச்சு. அப்புறம் நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன், எனக்கு கண் வலி, கண்ணில் ப்ராப்ளம், அதை நான் வந்து லாங் வீடியோவில் சொல்கிறேன்ட்டு. இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தாலே போகிறோம். ரொம்ப குழைய விட்டால் நமக்கு சாப்பிட்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இங்கே பாருங்கள், எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை நம்ம இறக்கிக்கலாம். கண் வலி வந்து ஒரு வாரமாக, இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போல் விட்டால் வாசனையாக இருக்கும். அதனால் நான் தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிக்கலாம்.
அந்த மாதிரி நான் கண்ணு வலி வந்து எனக்கு ஒரு 6 மாதமாகவே இருந்தது. இந்த இடது கண்ணு டக்குன்னு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்த்தா எனக்கே பார்க்க பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கமா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த கண்ணு சிறுத்து சிறுத்து போகும்போது இங்கே பாருங்கள், நான் எப்பயுமே நான் வந்து ஸ்டாண்டில் எடுக்கும்போது நான் நேராக வலது கையில் வதக்கிற மாதிரி தான் வரும். ஆனால் இப்போ இன்றைக்கி நான் அதே மாதிரி தான் வச்சு எடுத்தேன், பொசிஷனில் தான் வச்சு எடுத்தேன். ஆனால் எனக்கு பாருங்கள் எல்லாமே இடது கையில் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை நாளைக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும், எப்படி வச்சா திரும்ப கரெக்டாக வருதுன்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ கேரட் வெந்துருச்சு. இதை நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இந்த கேரட்டுக்கு வந்து நான் கொஞ்சம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கேரட் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால கணிசம், அதாவது நிறைய வராது இல்லையா, அதனால் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா காய் வந்து கொஞ்சம் கணிசம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் தேங்காய் பொடி பண்ணிவிட்டு வந்து இப்படி கையில் எடுத்து வலித்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்த்து வச்சுக்கோன்னு. ஆனால் எல்லாம் இடது கையில் பண்ணுற மாதிரி பேக் கேமராவா ஃப்ரண்ட் கேமராவா எப்படி வச்சேனே எனக்கே தெரில ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் நான் பார்க்குறேன் லாங் வீடியோ இப்படி வந்திருக்கே அப்படின்ட்டு. அந்த மாதிரி 6 மாதமாகவே எனக்கு கண் அந்த மாதிரி ப்ராப்ளமாகவே இருந்தது. நானும் என் பசங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், மருமக பொண்ணுகிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன். என்னன்னு தெரில, நான் அப்போ என் பசங்களும் சொல்லுவாங்க, மருமக பொண்ணு சொல்லுவாங்க, தூக்கம் இல்லைத்தே, உங்களுக்கு தூக்கம் இல்லாதனால தான் அந்த கண் இதாக இல்லைம்மா, எனக்கு என் கண் வலிக்கவும் செய்யுது ரொம்ப குறுகி. டிவி நான் பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன், டிவி நல்லாவே பார்க்குறேன். ஏன்னா எனக்கு பொழுது போகணும் இல்லையா, பேத்தி கொஞ்சம் நேரம் போக நான் நைட்டில் தூக்கமே வராது. அதனால் சீரியலு அப்புறம் எல்லா ப்ரோக்ராமே கொஞ்சம் பார்த்துட்டு தான் தூங்குவேன். நான் 2 மணி 3 மணி ஆகிடும் நான் தூங்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் நல்லா கேரட்டையும் போட்டு வதக்கியாச்சு. நம்ம பொடிச்சு வச்ச தேங்காயும் போட்டுக்கலாம். துருவியும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், துருவி போடுறது ஒரு விதமான ஒரு அழகு, நம்ம மிக்சியில் பொடிச்சு போடுறது அது ஒரு விதமான ஒரு அழகு தான். நம்ம துருவி போடும்போது தேங்காய் பூ நல்லா அழகாக தெரியும், சூப்பராக இருக்கும். ஆனால் உட்காந்து துருவ முடியல ஃப்ரெண்ட்ஸ், பேக் பெயின் வந்துருச்சு. ஒரு வாரமாக பேக் பெயின் ஜாஸ்தி இருக்குது. இப்போ இது வந்து நான் வந்து நம்ம புளித்தண்ணின்னு சொல்கிறேன் இல்லையா, அது வந்து நாங்கள் வந்து கொஜ்ஜுன்னு தான் சொல்லுவோம். இந்த கத்திரிக்காய் கொஜ்ஜு அந்த மாதிரி தான் சொல்லுவோம். இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் சொல்லுவாங்க கிராமங்களில் வந்து வெறும் வரமிளகா பச்சை மிளகா கிள்ளி போட்டு இந்த அரிசி அலம்புற தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வைப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி வைக்கிறது இல்லை. இதுக்கு வந்து 4 வரமிளகா கிள்ளியிருக்கேன், 2 3 வரமிளகா முழுசாக போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா, இது கடுகு போட்டு அதுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த கொஜ்ஜுக்கு வந்து வெந்தயம் தான் ரொம்ப முக்கியமாக போட வேண்டியது, மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த வெந்தயம் தான் நமக்கு வாசனையே கொடுக்கும். இந்த இதுக்கு மட்டும் கொஜ்ஜுக்கு வந்து வெந்தய வாசனை மட்டும்தான் சூப்பராக இருக்கும். இப்போ வெந்தயமும் இதானதுக்கப்புறம் நம்ம அந்த வரமிளகா அதெல்லாம் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே இருப்பேன், கண் வலிக்குது. ஃபோட்டோவில் அந்த இடது கண் ஃபுல்லாக சுருங்கியிருக்கு. அது வந்து அழகுக்காகவோ இதுக்கோ நம்ம பார்க்குறதில்ல. ஏன்னா திடீர்னு நமக்கு கண் சுருங்கிட்டே வருதே, அது தூக்கம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் கண் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் இங்கே பாருங்கள், நான் புளியை வந்து நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் 1.5 நெல்லிக்காய் சைஸில் நான் புளியை எடுத்துகிட்டு நல்லா நனைச்சி 4-5 தடவை, எப்பயுமே 4-5 தடவை நான் சாரி ஃப்ரெண்ட்ஸ், கரைச்சி எடுத்து வச்சுப்பேன். இதில் நாளைக்கு உண்டானதுக்கும் நான் எடுத்து வச்சுப்பேங்க. பாருங்கள், 4-5 தடவை நான் வந்து நல்ல புளி தான் வாங்குவேன், நயமான ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் வாங்குவேன். அப்படி இருந்துமே அதில் மண் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும், நம்ம எப்படியாப்பட்ட புளி வாங்கினாலும். இந்த புளி தண்ணியும் விட்டு நீங்கள் அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்புறம் நேற்றுக்கு வந்து அவசரமாக நான் ஷார்ட்ஸ் கூட போடாமல் போனேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்திருப்பேன். அப்புறம் பையனுக்கும் செக்கப் கண்ணுக்கு வந்து காமிக்கிறதுக்கு போகணுன்னு சொன்னனால, சரி வாங்கம்மா உங்களுக்கும் சேர்த்தே பார்த்துருவோம் அப்படின்ட்டு வேகமாக நாங்கள் நேற்றுக்கு சமையலை பண்ணி வீடியோ கூட போடலை ஃப்ரெண்ட்ஸ், அமாவாசை. அப்புறம் போயிட்டு அங்கே போடலாம்னு நினச்சோம். அங்கே ட்ராப்ஸ் விட்டு கண்ணுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ட்ராப்ஸ் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து செக்கப்புக்கு, உங்களுக்கே தெரியும் கண்ணுக்குன்னு போனால் சாமானியமாக சீக்கிரம் வரவே முடியாது. சரி நைட்டு வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம நாளைக்கே இது பண்ணுவோன்னா, இன்றைக்கி நான் வெங்காயம் சேர்த்த சமையல்லாம் போட்டுருவோம். ஏன்னா நேற்றுக்கு போட்டால் தான் அப்புறம் நாளைக்கு வியாழக்கிழமை ஆகிடும், வியாழக்கிழமையும் வெங்காயம் சேர்க்க முடியாது. அதனால் இன்றைக்கி வெங்காயம் சேர்த்த சமையலை இன்றைக்கி எடுத்து, எப்பயுமே நம்மளுடைய டைட்டிலே என்னவாக இருக்குன்னா இன்று சமையல் தான். நான் ஆரம்பத்துலேருந்து அது ஏதோ எனக்கே அமைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், இன்று சமையல். இன்றைக்கி சமைக்கிற சமையலை அப்படியே நான் போட்டுருவேன். அது டெய்லியுமே நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, நேற்றுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதை இன்றைக்கி சமையலை போட்டு நம்ம ஈவினிங்காக இந்த சமையலை போட்டுருவோன்றதுக்காக தான் இன்றைக்கி 2 வீடியோ சமையல் வீடியோ வந்திருக்கும். இப்போது நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா வத்திருச்சு. இது நீங்கள் ஒரு 1/2 கரண்டி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே உங்களுக்கு கணிசம் நிறைய இருக்கும். நான் கொஞ்சம் போல் தான் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இதுவே நான் 6-7 பேர் சாப்பிட்லாம். நம்ம இருக்கிறதே 3 பேர் தான்.
நான் என்ன பண்ணிட்டேன்னா, போன தடவை டிமார்ட் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். போனப்போ எப்பயுமே நாட்டு சக்கரை தான் வாங்குவேன். அந்த அந்த இடத்துல நாட்டு சக்கரை தான் எப்பயுமே இருக்கும். சரி ஓகே, பார்த்தோன்னே அந்த ப்ரௌன் கலரை பார்த்தோன்னே, நேமை பார்த்தோன்னே வாங்கிட்டேன். நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு பிரசாதம் போட்டோம் இல்லையா, அப்போ நெய், ரவை இதெல்லாம் வாங்க போகும்போது இந்த நாட்டு சக்கரை வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வாங்கினேன். ஆனால் அது நாட்டு சக்கரை இல்லை, ப்ரௌன் சுகர். இங்கே வந்து பிரித்து போடுறேன் ப்ரௌன் சுகர். ஓகே சரி, எதுவுமே நம்ம வேஸ்ட் ஆக போகிறது இல்லை இல்லையா. ஆனால் நாட்டு சர்க்கரைக்கும் ப்ரௌன் சுகருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட இந்த இது தான் இருக்குன்றனால நான் அது கொஞ்சம் போல் போட்டுட்டேன். கருவேப்பிலையும் போட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி நேத்திக்கு போயிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த கண்ணில் வந்து எனக்கு இடது கண் தான் பிரச்சனை. இடது கண்ணில் வந்து லைட்டாக அந்த பொறை பொறைன்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து லைட்டாக இப்போ தான் ஆரம்பமாகுது. நீங்கள் 4 மாதத்துக்கு வந்து கண்ணாடி போட்டுக்கோங்கம்மா, 4 மாதம் கழித்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுற மைண்டில் வராதிங்க. அப்படி சொல்லும்போதே ஏதோ நமக்கு இருக்குதுன்னு நமக்கு தோணும்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாதத்துக்கும் வச்சுக்கலாம். 4 மாதம் கழித்து வாங்க, செக்கப்புக்கு வர மாதிரி வாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கண்ணாடிக்கெல்லாம் கொடுத்துட்டு வரவே லேட் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே பாருங்கள், ஃபைனல் சமையல் வந்து முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் பெயினும் போயிட்டுருக்கு. அதுக்கு நாளையிலேருந்து ட்ரீட்மெண்ட் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேக் பெயின், குனிய முடியல, நிமிர முடியல, படுத்தா திரும்ப முடியல. இந்த பக்கம் கேரட்டு பொரியல், இந்த பக்கம் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதே 6-7 பேர் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த சமையலோடு சேர்ந்து என்னுடைய எதுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். அடுத்த பேக் பெயினுக்கும் நான் போய் பார்க்கணும். அதோட தான் நான் நின்று நடந்தால் எனக்கு ஒன்றும் தெரில ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்து நிமிரும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்குற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.